தன்னிடத்திலே ஈமான் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு முஸ்லீமும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். நாம் ஈமான்தாரிகள் தான் என்ற அந்த நினைப்பில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஈமான் எப்படிப்பட்டது தெரியுமா? இன்னல் ஈமான லயஹ்லுகு ஃபீ ஜௌஃபி அஹதிக்கும், உங்களுடைய உள்ளங்களிலே இருக்கிற இந்த ஈமான் என்பது கமா யஹ்லுகு ஸௌப், இந்த ஆடை பழைமை அடைவதை போல பழசாகிற மாதிரி பழசாகிக்கிட்டே வரும். இந்த ஈமானுக்கு ஒரு டேஸ்ட், ஒரு டைம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்ப நாம ஒரு சாப்பாடை எடுத்தோம்டா, அந்த சாப்பாடை சில பேர் திண்டுடுச்சுனா என்ன சாப்பாடுறா இது, இதான் மனுஷன் திம்பானா அப்படிங்கிற, என்ன அவனோட நாவுக்கு அது ருசியா படல. சிலரை சாப்பிடுவான், சாப்பிட்டு அவனே ஆக்களுக்கு வழி, அங்க போ மச்சான் அந்த ஹோட்டலுக்கு சாப்பாடுண்டா அப்படி சாப்பாடுறாம்பான். ஏன்னா அவன் அந்த அந்த சாப்பாடுற ருசி அவனோட நாக்குல விளங்குது. இந்த உணவுடைய டேஸ்டை போல ஈமானுக்கும் ஒரு சுவை இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்வால கொடுக்க முடியல. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள், ரசூலுல்லாஹ்ட்ட இல்லன்னுட்டாங்க. அந்த நபித்தோழர்கள் இந்த ஷஹாதத்தை நமக்கு கிடைக்காதே என்று கவலைப்பட்டு தேம்பி தேம்பி கண்ணீர் மல்க அழுது கொண்டு திரும்பி சென்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்காகவே இந்த உலகத்திலே ஒரு வசனத்தை இறக்கினான். சகோதரர்களே, நம்முடைய உள்ளம் நயவஞ்சகத்தால் நிறைகிறது நிறைகிறது, நிறைந்து நிறைந்து அது பாவங்களால் கரை பிடித்து ஈமான் செத்து போய்விடும். சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى عز وجل: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகில உலகங்களையும் படைத்தாளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் கருணையும் அகிலத்தின் அருட்கொடை இறுதி தூதர் நபிகளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள், கிளையார்கள், உற்ற தோழர்கள், கியாம நாள் வரைக்கும் அவர்கள் காட்டிய வழிப்படி வாழ்ந்து மரணிக்கிற அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா தன் அடியார்களுக்கு எண்ணற்ற அருட்கொடைகளை வழங்கி இருக்கிறான். அந்த அருள்களை பற்றி அல்லாஹ்வுடைய திருமறையிலே ஒரு இடத்திலே சொல்லுகிறான், வஇன் தஉது நிஅமத்தல்லாஹி வலா துஹ்ஸூஹா, நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளை எண்ணி கணக்கெடுத்தீர்கள் என்றால் அதை உங்களால் கணக்கெடுக்க முடியாது என்ற அளவுக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே நமக்கு அருள்களை வாரி வழங்கி இருக்கிறான். அந்த அருட்கொடைகள் எல்லாம் நமக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கிற விலை மதிப்பற்ற ஒரு அருள்தான் இந்த ஈமான் என்று சொல்லுகிற இந்த ஒரு அருட்கொடை. இந்த முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மிடத்துல யாரிடத்துல கேட்டாலும் அல்லாஹ் இருக்கிறான் என்பதில் மாற்று கருத்து தெரிவிக்க மாட்டார்கள். அல்லாஹுவை நம்புகிறார்கள், மலக்குமார்களை நம்புகிறார்கள், தூதர்களை நம்புகிறார்கள், வேதங்களை நம்புகிறார்கள், மறுமை நாளை நம்புகிறார்கள், உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு நீதி விசாரணை செய்யப்படுவோம் என்ற அந்த நாளை நம்புகிறார்கள், அல்லாஹ்வுடைய நாட்டத்தை, விதியை நம்புகிறார்கள்.
இதுல எல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் அந்த ஈமான் எல்லா மக்களிடத்திலும் இருக்கிறது. இப்படி இந்த ஈமான் நம்மிடத்திலே இருந்தாலும் யாரும் அந்த ஈமான்ல அல்லாஹ் இருக்கிறானா என்றதுல சந்தேகம் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் காபிரா போயிடுவாங்க. அப்ப தன்னிடத்திலே ஈமான் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு முஸ்லீமும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். நாம ஈமான்தாரிகள் தான் என்ற அந்த நினைப்பில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஈமானை பொறுத்தவரைக்கும் இது எல்லா மனிதர்களிடத்திலையும் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் எல்லா மனிதர்களிடத்திலும் சம அளவில் ஒரே மாதிரியான நம்பிக்கையில ஒரே தரத்துல ஒரு நாளும் இருக்க மாட்டாது. நம்மிடத்துல கூட இருக்கக்கூடிய இந்த ஈமான் என்பது சில நேரங்கள்ல அந்த ஈமான் கொஞ்சம் கட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கும், சில நேரங்கள்ல பலவீனப்பட்டு போய் இருக்கும். இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை என்பது அல்லாஹ் மீது எந்த அளவு நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ, அவனுடைய விதி மீது எந்த அளவு நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ, அவனுடைய தூதர்கள், வேதங்கள், மறுமை மீது எந்த அளவு நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ, அந்த நம்பிக்கையின் பலத்தின் அளவுக்கு ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அந்த ஈமான் பலமாக இருக்கும். இந்த நம்பிக்கையில நாம அலட்சியமாக இருந்து விட்டோம் என்றால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஈமானும் ஒரு அலட்சிய போக்கான ஈமானாகத்தான் இருக்கும். பலம் இழந்த ஒரு நயவஞ்சகத்தனமான குணம் கொண்ட ஒரு ஈமானாகவே இருக்கும். இந்த ஈமானுடைய யதார்த்தமும் அப்படித்தான். நம்மிடத்துல நம்மகிட்ட இப்ப ஈமான் இல்லாம எல்லாம் இல்லை. நாம ஈமான் இருக்கிறதுனால தான் பள்ளிவாசலுக்குள்ள உட்கார்ந்து ஒரு பயானையாச்சும் ஜும்மாவில் கேட்பண்டான்னு உட்கார்ந்து இருக்கிறோம். கடைசி கட்டத்துல வருவானே ஒருத்தன், ஜும்மா முடிஞ்சு எல்லாம் தொழுகை நடத்த போற கட்டத்துக்கு ஓடி வருவான். அவங்ககிட்டையும் கொஞ்சோண்டு ஈமான் இருக்கிறதுனாலதான் ஓடி வாரான். ஏன்னா நம்ம ஜும்மாவுக்கு வெள்ளிக்கிழமை போகணும் என்றதுனால. இந்த ஈமானில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே இது அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இந்த மாதிரி ஒரு செய்தி வருகிறது. ஹன்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தெருவிலே அழுது கொண்டே வருகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை சந்திக்கிறாங்க. சந்திக்கும் பொழுது ஹன்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நாஃபக்க ஹன்தலா, இந்த ஹன்தலா முனாஃபிக்காகி விட்டேன், நயவஞ்சகனாக நான் மாறிவிட்டேன் என்று ஹன்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லும் போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், சுப்ஹானல்லாஹ் மா தகுல், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், என்னப்பா சொல்றாய் அப்படின்னு கேட்கிறாங்க. நீ முனாஃபிக்காயிட்டியா என்று கேட்கும் பொழுது ஹன்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அபூபக்கர் அவர்களே, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கும் பொழுது அவர் எங்களுக்கு மறுமையை பற்றி ஞாபகப்படுத்துகிறார், மரணத்தை பற்றி ஞாபகப்படுத்துகிறார், சொர்க்கத்தை நரகத்தை பற்றி ஞாபகப்படுத்துகிறார். அதை கேட்கிற பொழுது எங்களுடைய ஈமான் எல்லாம் அதிகரித்து இருக்கிறது. அப்படி ஒரு ஈமான்தாரிகளாக நாங்கள் இருந்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு வெளியே வருகிற பொழுது உலக காரியங்களில் ஈடுபடுகிறோம், தொழில் துறவுகளில் ஈடுபடுறோம், பெண்களோடு நம்முடைய மனைவி மக்களோடு நாங்கள் ஒன்றரை கலந்து வாழுகிறோம். இப்படி துனியாவோடு வாழுகிற பொழுது எங்களுக்கு அந்த நம்பிக்கை, அந்த ஈமான், அதன் மீது இருக்கிற அந்த பிடிப்பு அப்படியே குறைஞ்சி போயிருது. ரசூலுல்லாஹ் கிட்ட இருக்கும் போது ஒரு மாதிரி ஈமான் இருக்குது, வெளியே வந்தா இன்னொரு மாதிரி அதுல அந்த ஸ்ட்ராங் குறைஞ்சி போயிருது. இது நயவஞ்சகத்தனம் தானே, அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட இருக்கும் போது இருந்த அந்த ஸ்ட்ராங் ஈமான் தானே இருக்கணும், அதையே துனியாவை நோக்கி வரும்போது குறைஞ்சிருது என்று அவர் அதை நயவஞ்சகத்தனம் என்று கருதுகிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அல்லாஹ் மீது ஆணையாக இதே நிலவதாம்பா எங்களுக்கும்ங்கிறாரு. இப்படி ஒரு அல்லாஹ்வுடைய ரசூலோடு நீ இருக்கும்போது எதை உணர்கிறாயோ, வெளியே வந்தால் எந்த ஒரு ஃபீலிங் உனக்கு வருகுதோ அதே நிலைமை தான் எனக்கும் இருக்குது, இதே நிலையை நாங்களும் சந்திக்கிறோம். சரி வா, ரெண்டு பேரும் போய் அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட சொல்யூஷன் கேட்போம் என்று கூட்டிக்கிட்டு போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே போய் ஹன்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதே விஷயத்தை சொல்லுகிறார்கள். சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவனுடைய கையில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் நீங்கள் என்னோடு இருக்கிற பொழுது இந்த மாதிரி நீங்க உணர்கிறீர்கள் இல்லையா, நீங்கள் என்னோடு இருக்கும் பொழுது இந்த ஈமானுடைய உச்சத்தை அனுபவிக்கிறீர்கள் இல்லையா, இந்த ஈமானோடு நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அல்லவ் ததூமூன மா தக்கூனூன இந்தி வஃபி ذிக்ரி, நீங்கள் இதே மாதிரி இருக்கும் நிலையில்
லசாஃபஹத்குமுல் மலாயிகா அலா ஃபுருஷிக்கும் வஃபீ துருக்கிக்கும், உங்களுடைய விருப்புகளிலும் உங்களுடைய பாதைகளிலும் இந்த ஈமானுடைய அந்த இறை நம்பிக்கையினுடைய ஆழம் பலம் உங்களிடத்தில் இருக்கிற வரைக்கும் மலாயிக்காமார்கள் உங்களோடு கைலாக செய்வார்கள், உங்களுக்கு கை குலுக்குவார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிவிட்டு சொன்னார்கள். வலாக்கின் யா ஹந்தலா, ஹந்தலாவே இருந்தாலும் என்ன நிலைமை தெரியுமா, அந்த ஸ்ட்ராங் எப்பவுமே இருக்காது. நான் மரணத்தை பற்றி சொல்லும் பொழுது உங்களுக்கு இருக்கிற அந்த ஈமானிய பலம், நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்கிற பொழுது வருகிற அந்த ஈமானிய உறுதி, சொர்க்கத்தை பற்றி சொல்லுகிற பொழுது அந்த சொர்க்கம் கிடைக்க வேண்டுமே என்று நீங்கள் ஆதரவு வைக்கிற அந்த ஈமானிய உறுதி, நீங்க வெளியே போகும்போது இதே மாதிரி இருக்குமாண்டா? அப்படி இருக்காது. ஹந்தலா சாஅத்தன் வசாஆ, அது ஒரு நேரத்துக்கு இப்படி இருக்கும், இன்னொரு நேரத்துக்கு இந்த மாதிரி இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் அல் ஈமானு யஸீது வ யன்குசு, சில நேரம் கூடும் சில நேரம் குறையும், இதுதான் ஈமானுடைய யதார்த்தம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நல்ல ஒரு உருக்கமான ஒரு உரை கேட்கிறோம். மறுமையை பற்றி சொல்லப்படுகிறது, மரணத்தை பற்றி பேசப்படுகிறது, சொர்க்கத்தின் இன்பங்கள் குறித்து பேசப்படுகிறது, நரகத்தினுடைய கொடூரங்களை பற்றி எச்சரிக்கை செய்யப்படுகிறது எனும் பொழுது அப்படியே உள்ளத்தில் ஒரு ஆழமான பயம் எழுகிறது. நம்மை அறியாமல் நமக்கு அந்த பயம் கண்ணீரை வெளிப்படுத்துகிறது, அது ஒரு ஈமானிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இது எந்த நேரமும் இருக்க மாட்டாது ஹந்தலா. அந்த நிலைமை, அதை கேட்கிற பொழுது ஒரு மாதிரி ஈமான் ஒரு பலத்தை உணரும். நீ வெளியே இந்த துனியாவை நோக்கி வந்துவிட்டால் உலக விவகாரங்கள் அதை இழக்கச் செய்துவிடும். இதுதான் ஈமானுடைய நிலை என்று ரசூலுல்லாஹ் கூடி குறையும். ஆனால் நீங்கள் அந்த ஈமானை பலப்படுத்துகிற விஷயங்களிலேயே நீடித்திருங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். குறையும், சார்ஜ் இறங்கும் போது நாம என்ன பண்றோம், அடே நம்மட போன் சார்ஜ் இறங்கிருச்சே, விட்டா அப்படியே செத்து போயிருமே, யூஸ் பண்ணலாம போயிருமே என்று கொண்டு போயிட்டு பிளக்ல அடிக்கிறோமா இல்லையா? அடிச்சு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி அதை சார்ஜ் ஆக்கிட்டு பிறகு யூஸ் பண்றோம், அதுக்கு ரொம்ப நேரத்துக்கு யூஸ் ஆகுது. இந்த மாதிரி நமக்கு அந்த பலம், ஈமானிய பலம் அதிகரிக்க வேண்டும் என்றால் அதுக்குரிய வழிவகைகளை நாம பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த ஈமான், இறைவனை பற்றிய நம்பிக்கை, மறுமை மீது உள்ள அச்சம் நம்முடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கிற நேரங்களில் நாம் இறைவனை நம்பி, மறுமையை நம்பி, அந்த விசாரணையை அஞ்சி, சொர்க்கம் நரகத்தின் மீது ஆதரவும் பயமும் அச்சமும் இருக்கிற பொழுது நம்மை அந்த ஈமான் வழிநடத்தி கொண்டே இருக்கும். சகோதரர்களே, இந்த ஈமான் குறைகிற பொழுது குறைவதற்கான காரணங்களை விட்டு நாம் கூட்டிக் கொள்ளுகிற காரணங்களை நோக்கி செல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள். இது முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், நாமே எல்லாம் அல்லாஹ்வை நம்பிய மக்கள். அல்லாஹ்வை நம்பிய நம்மை பார்த்து, அந்த சஹாபாக்களை, சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே. ஈமான் ஆல்ரெடி நாம ஈமான்ல தான் இப்ப இருக்கிறோம், நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், அந்த ஈமான் நம்மிடத்தில் இருக்கிறது. நம்மை அழைத்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஈமான் கொண்டவர்களே, ஆமினு பில்லாஹ், நீங்க அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நம்பிக்கை கொண்ட மக்களை அழைத்து என்ன இன்னொரு முறை நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஏன் சொல்ல வேண்டும்? நாங்க தானே யா அல்லாஹ் ஆல்ரெடி ஈமான் கொண்டுட்டோம் தானே, ஓ மேல நம்பிக்கை இல்லாமையா இருக்கிறோம் அப்படின்னு நாம திருப்பி கேட்கக்கூடிய மாதிரி அல்லாஹ் இந்த வசனத்தை பயன்படுத்துகிறான். அப்ப நம்பிக்கை கொண்டவர்களை அழைத்து அல்லாஹ் இன்னொரு முறை வலுப்படுத்துகிறான், நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ ஆல்ரெடி ஈமான் கொண்டுதான்ப்பா இருக்கிறாய், ஆனா அந்த ஈமான் நான் எதிர்பார்க்கிற அளவு ஸ்ட்ராங்கா இல்ல, பலமா இல்ல. அந்த ஈமானை நீ புதுப்பிச்சுக்க, இன்னும் கொஞ்சம் உன்னுடைய ஈமானை பலப்படுத்திக் கொள். அதிலே தளர்வு வரும், கொஞ்சம் இப்படி சார்ஜ் இறங்கி போகும்போது அதை நீ பலப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்களை நோக்கி அழைத்து நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப நம்பிக்கை என்பது தளர்வு வரும் பொழுது, கொஞ்சம் எனர்ஜி இறங்கும் போது அதை விட்டுறாத, அப்படியே விட்டுட்டா ஈமான் செத்து போயிடும், நயவஞ்சகத்தனம் குடிகொண்டு விடும். ஈமான் வெளியே போயிட்டா அவ்வளோ பாவங்களும் அனாச்சாரங்களும் முசீபத்துகளும் தன்னிடத்திலே குடிகொண்டு விடும். எனவே இறைவனை பற்றிய நம்பிக்கையில் நீங்கள் உங்கள் ஈமானை பலப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்து நிசாவில 136வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறார். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே,
இந்த ஈமானுடைய நிலைமையை பற்றி ரசூல்லா மிக அருமையாக விளக்குறாங்க. எப்படி தெரியுமா? இப்ப நாம இந்த ஒரு ட்ரெஸ் உடுத்திருக்கிறோம் தானே, இப்படி ஒரு ஷர்ட் உடுக்கிறோம், ஒரு ட்ரௌசரை உடுக்கிறோம், ஒரு சாரத்தை உடுக்கிறோம், ஒரு டிஷர்ட்டை போடுறோம். இப்படி உடுத்துக்கிட்டு போகும்போது இந்த ஆடை கொஞ்ச நாள் போகும்போது அப்படியே பழசாகுது, அது இத்து போகுது. இந்த மாதிரி ரசூல்லா இதை ஒரு உவமையாக காட்டி சொல்றாங்க. இந்த ஈமான் எப்படிப்பட்டது தெரியுமா? இன்னல் ஈமான லயஹ்லுகு ஃபீ ஜௌஃபி அஹதிக்கும், உங்களுடைய உள்ளங்களிலே இருக்கிற இந்த ஈமான் என்பது கமா யஹ்லுகு ஸௌப், இந்த ஆடை பழைமை அடைவதை போல பழசாகிற மாதிரி பழசாகிக்கிட்டே வரும். அந்த ஈமானை குறித்து ரசூலா சொல்லுகிறார்கள், ஆடை பழைமையாகுவதை போல, ஆடை பழசாகுவதை போல உங்களுடைய ஈமானும் அப்படியே பழசாகி பழசாகி வரும். வந்தால் அந்த நிலைமையை நீங்கள் உணர்ந்தால், நம்ம ஈமான் கொஞ்சம் தளம்பலா இருக்குதே, ரொம்ப ஸ்ட்ராங்காவெல்லாம் இல்லையே, அந்த அளவுக்கு நம்ம ஈமான்ல உச்சதாரியா நம்மட மனசை நமக்கு அதை காட்டலையே என்ற ஒரு நிலைமையை நீங்க உணர்வீர்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஃபஸ்அலுல்லாஹ அன் யுஜத்திதல் ஈமான ஃபீ குலூபிக்கும், உங்களோட உள்ளத்துல இருக்கிற ஈமானை நீங்கள் புதுப்பிக்குமாறு அல்லாஹ்விடம் கேளுங்கள். யா அல்லாஹ், என் ஈமான் கொஞ்சம் வீக்கா போகுது ரப்பே, கொஞ்சம் ஈமானை ஸ்ட்ராங் ஆக்கு யா அல்லாஹ், ஈமான்ல பலவீனத்தை தந்துராத யா அல்லாஹ், என்னுடைய ஈமானை உன் மீது உள்ள, மறுமை மீது உள்ள, சொர்க்கம் நரகத்தின் மீது உள்ள, விதியின் மீது உள்ள அந்த நம்பிக்கையை பலப்படுத்தியா அல்லாஹ் என்று ஃபஸ்அலுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்விடம் கேளுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். நாங்க யாராவது அல்லாஹ் கிட்ட வந்து கையேந்தி, யா அல்லாஹ் என் ஈமான் ரொம்ப வீக்கா இருக்குது, பலவீனம் அடைஞ்சு கொண்டே போகுது யா அல்லாஹ், கொஞ்சம் என் உள்ளத்தை திடகாத்திரமாக்கி ஈமான பலப்படுத்துறப்பேன்னு கேட்கிற மக்களாக இருக்கிறமான உள்ளத்துல கை வச்சு கேளுங்க. நானும் சரி நீங்களும் சரி இந்த ஈமானில் பலவீனத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய இந்த பலவீனம் தான் இந்த உலகத்திலே நம்மை வழிதவரச் செய்கிறது என்றால், அதை நோக்கி என்னை இழுத்துச் செல்லுகிற இந்த பலவீனத்தை சரிப்படுத்தி விடியா அல்லாஹ் என்று அல்லாஹுவிடம் கேளுங்கள் என்கிறார்கள். ஏனென்றால் இந்த ஆடை பழசாகிற மாதிரி நம்முடைய ஈமானும் பழசாகி கொண்டே போகும், புதுப்பிக்க வேண்டும். இது பழசாயினா இதையே போட்டுக்கிட்டு திரியுவோமா? கிழிஞ்சி கந்தலாகி தொங்கினா போட்டுக்கிட்டு திரியுவோமா? போட மாட்டேன். கலட்டி எறிஞ்சிட்டு புதுசா போடுறோமா இல்லையா? அப்படி ஈமானை அல்லாஹ்விடத்தில் புதுப்பிக்க கேட்க வேண்டுமாம். அல்லாஹ் அந்த ஈமானை பலப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்விடம் கோரிக்கை வைக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது மூஜமுல் கபீர் அப்படிங்கிற நூல்ல 14668வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. இதே மாதிரி இந்த ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வழிகாட்டலுக்கு ஏற்ப நபித்தோழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் எப்படி வழி நடத்துகிறார்கள் என்றால், இந்த மாதிரி ஈமான் கொஞ்சம் இறங்கும் போது நீங்க ஈமான அல்லாஹ் கிட்ட புதுப்பிக்க கேளுங்க என்று சொன்னார்கள் தானே, அதே வழிகாட்டலில் நபித்தோழர்கள் வாழ்ந்தார்கள், அந்த அடிச்சுவடை பின்பற்றினார்கள். நமக்கெல்லாம் தெரியும், மிக பிரபலியமான பிரசித்தி பெற்ற ஒரு நபித்தோழர் தான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவங்க வந்து அவரோட அஸ்வத் இப்னு ஹிலால் என்ற ஒரு தோழரை அழைத்து கொண்டு போறாரு. அப்ப அங்கே இருக்கக்கூடிய பல நபித்தோழர்களை காணுகிறார். கண்ட முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்களை எல்லாம் கூப்பிடுறாரு. அவர்களை கூப்பிட்டு சொல்லுகிறார், இஜ்லிஸ் பினா நுமின் சாஆ, கொஞ்சம் ஒரு மணித்தியாலம் வந்து உட்காருங்கப்பா, நாம ஈமான் கொள்வோம் அப்படிங்கிறாரு. ஏன் அந்த நபித்தோழர்கள் எல்லாம் ஈமானை இழந்து போனவங்களா? ஈமான் கொள்ளாத மக்கள், ஈமான் கொள்ளாதவனுக்கிட்ட டேய் அல்லாஹ்வை நம்புடான்றது அது வந்து யதார்த்தம் கேசுவலா பேசுறது. ஈமான் கொண்டவனுக்கிட்ட வந்து கொஞ்சம் உட்காரப்போ ஒரு மணித்தியாலம் அல்லாஹ்வை ஈமான் கொள்வோம்டா. அப்ப முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்கடா, அங்கே இருக்கக்கூடிய எல்லா தோழர்களையும் கூப்பிடுறாரு. கொஞ்சம் ஒரே ஒரு மணித்தியாலம் வந்து உட்காருங்கப்பா, நூமின் சாஆ, நாங்கள் ஒரு மணி நேரம் நம்முடைய ஈமானை பலப்படுத்துவோம், புதுப்பிப்போம்ங்கிறாரு. பழசாயிக்கிட்டு போகுது. ஏன் இப்படி பேசினார் தெரியுமா? அப்ப எல்லாம் யோசிப்பாங்க தானே, என்னடா நம்ம ஆல்ரெடி ஈமான் கொண்டு இருக்கும் போது நம்மளை கூப்பிட்டுக்கிட்டு இன்னொரு முறை ஈமான் கொள்வோம்ங்கிறாரு, என்ன லூசா அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? அந்த மாதிரி நினைச்சிடக்கூடாதுங்கிறதுனால முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஏன் தெரியுமா, இந்த மாதிரி உங்களை அழைத்து ஒரு மணி நேரம் அமருங்கள் என்று சொன்னேன். நாம பயானுக்கு கூப்பிடுறோம் தானே, அசருக்கு பிறகு பயான் இருக்கப்பா ஒரு அரை மணி நேரம் வாங்கண்டா, அதான் ஈமான புதுப்பிக்கிறது.
ஈமானை பற்றி, மறுமையை பற்றி, அல்லாஹுவை பற்றி, சொர்க்கம் நரகத்தை பற்றி, விசாரணையை பற்றி, மரணத்தை பற்றி எல்லாம் பேசுகிற பொழுது இந்த உலகத்திலே நாம் அதை நோக்கி செல்ல இருக்கிறவர்கள் என்ற ஒரு நம்பிக்கை பலப்படுத்தி நம்மை வழி தவற விடாமல் பக்குவப்படுத்துகிற அமர்வுகள் தான் அவைகள். அதுக்கு தான் கூப்பிட்டாரு. அப்ப சஹாபாக்கள் எல்லாம் வந்து அமர்கிறார்கள். வந்து அமரும் பொழுது இவர் காரணத்தை விளக்குறாரு. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னலி கல்பி சாஆத்தின், என்னுடைய உள்ளத்திலே சில நேரங்கள் ஏற்படுகிறது. இந்த உள்ளத்துக்குள்ள சில நேரங்கள் எப்படி வருதுன்னு கேட்டா, வ இன்னி அகாஃபு அலைஹி ரைன், இந்த எண்ணங்கள், உலகத்து சிந்தனைகள் எல்லாம் வந்து அந்த சிந்தனைகள் என்னுடைய உள்ளத்தில் துருப்பிடித்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். ஒரு இரும்பு எப்படி துருப்பிடிக்குமோ அந்த மாதிரி இந்த துனியா சிந்தனைகள் வந்து அந்த மாதிரி அந்த சிந்தனைகள் என்னுடைய உள்ளத்திலே படிந்து துருப்பிடித்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். சம்பாதிக்கிற எப்படி, தொழிலை மேம்படுத்துற எப்படி, துனியாவை பற்றிய எண்ணங்களை நம்முடைய உள்ளத்தில் வளர்த்து நம்ம கபருக்கு போறோமே, இந்த வக்த தொழுதமா, அடுத்த வக்து எப்ப, அதுக்கு தொலை போகணுமே, இந்த சிந்தனைகள் எல்லாம் தூரப்படுத்தப்பட்டுவிடும். இறைவனை பற்றிய சிந்தனைகள் அப்புறப்படுத்தப்பட்டு உலகத்தை பற்றிய சிந்தனைகள் உள்ளத்துக்குள்ளே வந்து செல்லுகிற பொழுது நாம அதை பற்றியே சிந்தித்து என்னுடைய உள்ளம் கரைபடிந்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். ஃபஜ்லிசூ பினா, எனவே நீங்கள் என்னோடு கொஞ்ச நேரம் உட்காருங்கள், அல்லாஹுவை பற்றி பேசுவோம். அவனை பற்றி நாங்கள் பேசுகிற பொழுது எங்களுக்கு இந்த துனியாவுடைய சிந்தனையை விட இறைவனை பற்றிய சிந்தனை எங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தும். நதுக்குருல்லாக, நாங்கள் அல்லாஹுவை பற்றி பேசுவோம். அல்லாஹுவை பற்றி நாங்கள் பேசுகிற பொழுது லஅல்லஹு யக்ஃபிர் லனா, எங்களை அல்லாஹ் மன்னிக்க கூடும். அல்லாஹ் எங்களை மன்னிக்கணும்டா நாம ரப்ப பத்தி பேசணும், அவனுடைய அச்சத்தை வளர்க்க வேண்டும், இறைவனுடைய அச்சம் உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். என்றால் ரோட்ல போன சும்மா போற துனியாவுடைய விஷயம்தான் தலையிலே ஓடிக்கொண்டிருக்கும். கொஞ்ச நேரம் அதை நிறுத்திவிட்டு ஒரு இடத்திலே அமர்ந்து நாம் நம்முடைய ரப்பை பற்றி பேசுகிற பொழுது அல்லாஹுவை நினைவு கூறுகிற இடத்தில் அல்லாஹு நம்மை நினைவு கூறுவான் என்றார்கள். லஅல்லஹு யக்ஃபிரு லனா, எங்களை அவன் மன்னிக்க கூடும். வல அல்லஹு யதுகுருனா, அல்லது எங்களை பற்றி அந்த மலக்குமார்களிடம் அல்லாஹ் நினைவு கூறுவான். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லுகிறான்? ஃபதுகுரூனி, நீங்கள் என்னை நினைவுபடுத்துங்கள், அதுகுருக்கும், நான் உங்களை நினைவுபடுத்துவேன். வஷ்குரூலி, நீங்கள் எனக்கு நன்றியுடையவர்களாக நடங்கள். வலா தக்ஃபுரூன், நன்றி கெட்டு நடந்து விடாதீர்கள். எனக்கு நன்றி உள்ளவர்களாக ஆகணும்னா என்னை நீ நினைச்சணும். என்னை பற்றி, நான் உனக்கு தந்திருக்கிற அருள்களை பற்றி, இந்த துனியாவிலே நான் உனக்கு செய்திருக்கிற நியாமத்துக்களை குறித்து நீ நினைத்து பார்க்க வேண்டும். நன்றியுடைய மனிதனாக நீ வாழ வேண்டும். இதையெல்லாம் மறந்துவிட்டு என்னை நினைக்காமல், எனக்கு நன்றி செலுத்தாமல் நன்றி கெட்டு நீ நடந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அல்லாஹ்வை நான் நினைக்கிற இடத்தில் அல்லாஹ் நம்மை நினைப்பானே. நாம் அவனை நினைக்கும் போது, அல்லாஹ்வை பற்றி அச்சத்தை வளர்க்கும் போது நம்மை மன்னித்து விடுவானே. அதுக்கு தான்ப்பா கூப்பிடுறேன்டாங்க. இப்படி பேசுற நேரம் அல்லாஹுடைய அந்த அச்சம் உள்ளத்திலே எழுகிற பொழுது, நம்ம இந்த மரண சிந்தனை, மறுமையுடைய சிந்தனை என்று வருகிற பொழுது நம்மளை அதை பக்குவப்படுத்துது தானே, கொஞ்சம் ஒரு கொண்ட்ரோலை தருகிறது தானே. அதுக்குத்தான் ஈமான பலப்படுத்துறதுக்கு கூப்பிடுறாங்க. வாங்க ஒரு மணி நேரமாவது உட்காருவோமே. அப்படின்னா நமக்கு துனியாவுடைய விஷயங்களை செய்வதற்கும் அதற்கு இந்த உலகத்திலே செலவழிப்பதற்கும் தாராளமாக நேரம் இருக்கிறது. 24 மணி நேரங்களும் அதுக்காக உழைப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். ஆனா ஒரு 5 நிமிஷம் கொத்துபாவை மௌலை நீட்டிட்டாரன்னா வெளியே போய் நின்று விமர்சிப்பான். பாத்தியாடா, இதுக்கு தாண்டா அவன் வார கொத்துபாக்கு நாம வாரலம்மா. ஏண்டா நமக்கு அவ்வளவு ஈமான் பலமாக உச்சத்திலே நிற்கிறது. இறைவனை பற்றி, இஸ்லாத்தை பற்றி, மறுமையை பற்றி இந்த சிந்தனைகளை குறித்து பேசுவதை காது கொடுத்து ஒரு 5 நிமிடம் நமக்கு உட்கார முடியல. நாம வெளியே போய் விமர்சிக்கிற அளவுக்கு நம்முடைய ஈமான் பலம் உச்சத்திலே இருக்கிறது என்றால், சகோதரர்களே, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதை நோக்கி அழைக்கிறார்கள்? ஒரு மணி நேரம் வந்து உட்காரப்பா, கொஞ்ச நேரம் பேசுவோம். இது ஈமானை நம்மை பலப்படுத்தும், புதுப்பிக்கும். அல்லாஹ் நம்மை மன்னிக்க கூடும். அல்லது அல்லாஹ் நம்மை இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லோரையும் விட சிறந்த படைப்புகளான மலக்குமார்களிடத்திலே நம்மை குறித்து அல்லாஹ்வே புகழ்ந்து பேசுவான் அப்படி என்கிறாங்க.
இந்த செய்தியை நாம பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது கிதாபுல் ஈமான் அப்படிங்கிற புத்தகத்துல 4வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஈமானுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது. ஈமான் இருக்குதானே, இந்த ஈமானுக்கு ஒரு டேஸ்ட், ஒரு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்ப நாம ஒரு சாப்பாடை எடுத்தோம்டா, அந்த சாப்பாடை சிலவர் திண்டுச்சுனா என்ன சாப்பாடுறா இது, இதை மனுஷன் திம்பானா அப்படின்னா என்ன, அவனோட நாவுக்கு அது ருசியா படல. சிலரை சாப்பிடுவான், சாப்பிட்டு அவனே ஆக்களுக்கு வழி, அங்க போ மச்சான் அந்த ஹோட்டலுக்கு சாப்பாடுண்டா அப்படி சாப்பாடுறாம்பான். ஏண்டா அவன் அந்த அந்த சாப்பாடுற ருசி அவனோட நாக்குல விளங்குது. இந்த உணவுடைய டேஸ்டை போல ஈமானுக்கும் ஒரு சுவை இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். அந்த சுவையை அனுபவித்தவர்கள் அந்த ஈமானை ஒருபோதும் இழந்து விட மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஸலாசு மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான். 3 விஷயங்கள் யாருக்கிட்ட இருக்குதோ அவன் ஈமானுடைய உண்மையான சுவையை அனுபவித்தவன் என்றாங்க ரசூலுல்லாஹ். 3 விஷயங்கள்ல முதலாவது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், ஐயகூன் அல்லாஹ வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அல்லாஹும் அவனுடைய தூதரும் அந்த 2ஐயும் தவிர வேற எதுவும் அவனுக்கு விருப்பத்துக்குரியதா இருக்காது. அல்லாஹ் ரசூலுன்னு வந்துட்டா கூட்டம், குடும்பம், தாய், தகப்பன், மாமா, மச்சான், இந்த உறவுகள், ஊரு, உலகம் எல்லாம் தூக்கி கடாசிடுவான். அல்லாஹ் சொன்னா அதான்டா அப்படி ஒரு இடத்துல நிப்பான். பாத்தீங்களா, அல்லாஹ்ட ரசூலா உசுரையும் கொடுப்போம்டான்னு இறங்கி நிப்பாங்களே. அல்லாஹ் ரசூலை தவிர வேறு ஒன்றும் தங்களுக்கு விருப்பத்திற்குரியதாக இல்லை என்று ஒரு இடத்தில் ஒரு மனிதன் நின்றால், இந்த உலகத்தில் வருகிற கஷ்டங்கள், இந்த உலகத்தில் வருகிற நஷ்டங்கள், எதிர்ப்புகள், சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் ரசூலுக்காக அதை தாங்கிக் கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். அந்த இன்பத்தை ஒரு மனிதன் அனுபவிப்பதாக இருந்தால் அல்லாஹ் ரசூலை பற்றிய உண்மையான அன்பும் அவர்கள் மீது இருக்கின்ற அந்த உண்மையான ஆதரவும் அவனுடைய உள்ளத்தின் ஆழத்திலே பதிவாகி இருக்க வேண்டும். அல்லாஹ் ரசூல் போடா அப்படின்ட்டு கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. எப்படி அந்த மூசா நபியுடைய வரலாற்றில் அல்லாஹ் சொல்றானே, கைய கால மாறுகால் எடுத்துருவண்டா, எடுத்துருவியா அப்படின்னு பயந்துட்டு ஓடிடல, வெட்டி போட்டுருவானே, கொன்னுருவானே, இந்த பயத்தை அவர்கள் உணரவில்லை. அவர்கள் சொன்ன ஒரே ஒரு பதில் என்ன தெரியுமா, அல்லாஹ் மிக இந்த உலக மக்களுக்கு ஒரு படிப்பினையாக அப்படி ஒரு வரலாற்றை அல்லாஹ் சொல்லுகிறான். நாம கேட்கிறோம், ஆனா அந்த ஈமானிய பலம் நம்ம உள்ளத்துக்குள்ள வரல. அல்லாஹுடைய தூதர் வந்த இடத்துல கைய கால மாறுகால் வெட்டி கழுவிலே சிலுவையிலே ஏற்றி உன்னை கொலை செய்வேன் என்று சொல்லுகிற பொழுது, பக்கலிமா அந்த காலின் துனியாவில தானடா இந்த தீர்ப்பு கொடுப்பாய், நீ கொடுத்துட்டு போடா என்றாங்க. துனியாவில தானே வெட்ட முடியும், வெட்டிட்டு போடா. யாரிடத்திலே இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது? அவ்வளோ பெரிய சர்வாதிகாரி, அவ்வளோ பெரிய கொடுங்கோலனிடத்திலே பேசுகிறார்கள். ஃபக்லிமா அந்த காலின் இன்னமா தக்லி ஹாதிஹில் ஹயாத்தி துனியா. கொடுக்கிற தீர்ப்பு கொடுத்துக்கடா, உலகத்துல தான் உன்னால் இந்த தீர்ப்பு கொடுக்க முடியும் என்றார்களே. அதான் ஈமானுடைய உச்சகட்டம். அல்லாண்டு வந்துட்டா அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்தாலும், உயிர் இழக்கிற நிலை என்றாலும் நாங்கள் தயார் என்பது அவர்களுடைய பதில். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம வரலாற்றில் படிக்கிறோம், என்னத்தை படிக்கிறோம்? அல்லாஹுடைய ரசூல் இந்த உலகத்திலே முதலாக இந்த இஸ்லாத்தை சொல்லி அதற்காக எதிர்ப்புகளை சம்பாதித்துக் கொண்டு மதீனா நகரம் போய் சந்தித்த முதலாவது யுத்தம் பத்ர் யுத்தம். இந்த பத்ர் யுத்தம் எதிர்பார்த்து நடக்கல, எதிர்பார்க்காமத்தான் நடந்துச்சு. யுத்தம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தம் செய்யணுமே என்ற ஒரு நிர்பந்தம் வருகிற பொழுது ரசூலுல்லாஹ் சுஜூதிலே விழுந்து அழுது தேம்பி அழுது அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், அல்லாஹும்ம இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபா ஃபலன் யுஅபது ஃபில் அர்லி அபதா. இந்த சின்னஞ்சிறிய கூட்டத்தை இன்னைக்கு நீ அழிச்சிட்டா, இதுக்கு பிறகு இந்த துனியாவில் ஒன்னவடங்க ஒருத்தன் இருக்க மாட்டான் யா அல்லாஹ் என்று சுஜூதிலேயே கிடக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து தோளை பிடிச்சு சொன்னாங்க, போதும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் கைவிட மாட்டான் என்றார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு எதிர்பார்ப்போட இருந்தாங்க. மக்காவில இருந்து வந்தவங்க எல்லாம் முஹாஜிரீன்கள். மக்காவில இருந்து வந்த மனிதர்கள் யார்? மக்காவிலே இருந்து வந்தவர்கள் குடும்பத்தை இழந்து, சொத்துக்களை இழந்து, அவரவர்களுடைய இந்த துனியாவுடைய எல்லா சுகபோகங்களையும் விட்டுவிட்டு
உயிரை இழப்பதற்கும் நாங்கள் தயார் என்று உயிர்களையும் இழந்தவர்கள் இருந்தார்கள். அங்க இருந்து வந்தவங்க தான் முஹாஜிரீன்கள். அவங்கள்ட்ட வந்து ரசூலுல்லாஹ் உசு கொடுப்பீங்களான்னு கேட்டா அவங்க அதுக்குத்தானே வந்தாங்க. அவங்க கொடுக்க ரெடி, ஆல்ரெடி அவங்க பிக்சட் ஆயிட்டாங்களே. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன தேவை இருந்துச்சு தெரியுமா? முஹாஜிரீன்கள் இதற்குள்ளே நாம் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உயிரை தருவதற்கு தயார். ஆனால் நமக்கு சப்போர்ட்டா இருக்க வேண்டியவங்க அன்சாரிகள். இந்த யுத்தத்திலே அன்சாரிகளுடைய பங்குதான் நமக்கு வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. இந்த யுத்தத்திலே நீங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்டால் நீங்கள் அதற்கு கட்டுப்படுவீர்களா, அடிபணிவீர்களா என்று கேட்கிறாங்க. முஹாஜிரீன்கள் மக்காவில் இருந்து வந்தவங்க ஓகேயா ரசூலுல்லாஹ்ட்டாங்க. பல தடவை ரசூலுல்லாஹ் திருப்பி திருப்பி கேட்கிறாங்க. முஹாஜிரீன்களுடைய பதில் நாங்கள் தயார். ரசூலுல்லாஹ் கேட்கிறத நிறுத்துற மாதிரி இல்லை. அப்ப அந்த இடத்திலே சஅத் இப்னு முஆத் என்ற ஒரு நபித்தோழர், அன்சாரி தோழர், அவர் விளங்கிக்கிட்டாரு ரசூலுல்லாஹ் நம்மளைத்தான் எதிர்பார்க்கிறாரு. முஹாஜிரீன்கள் ஆல்ரெடி அதுக்காகத்தான் வந்திருக்கிறாங்க. நம்முடைய பதிலை அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்ற உடனே அப்ப அந்த அல்லாஹ் மீதும் அல்லாஹ்வுடைய தூதர் மீதும் அவர்கள் வைத்திருந்த அந்த நம்பிக்கையும் அவர்கள் மீது வைத்திருந்த அந்த பாசமும் எந்த அளவு அந்த வார்த்தை வெளிப்படுத்துது தெரியுமா? சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபவல்லதி பஅஸக பில் ஹக்கி, இந்த சத்திய மார்க்கத்தை கொடுத்து அனுப்பிய அந்த இறைவன் மீது சத்தியமாக, லவிஸ்தரல்த பினா ஹாதல் பஹ்ர, இந்த கடலை நீங்கள் காட்டி, ஃபகுல்தஹு லஹல்நாஹு மஅக, அதிலே நீங்கள் இறங்கி எங்களை குதியுங்கள் என்று சொன்னாலும் அல்லாஹ்வுடைய தூதரே எந்த எதிர்கேள்வியும் கேட்காமல் உங்களோடு நாங்கள் அந்த கடலிலே குதிப்போம். மா தஹல்லஃப மின்னா ரஜுலுன் வாஹிதுன், எந்த ஒரு அன்சாரியும் மிச்சமில்லாத அளவுக்கு அத்தனை பேரும் உங்கள் பின்னால் நிற்போம் யா ரசூலல்லாஹ் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அது தேவைப்பட்டது. இந்த யுத்தத்திலே இவர்களுடைய பங்களிப்பு இருக்குமா, ஆதரவு கிடைக்குமா, அவர்கள் தான் நமக்கு பலமாக இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் ஆதரவு வச்சாங்க. அவருடைய பதிலும் அதைத்தான் சொன்னது. அல்லாஹ்வுடைய தூதரே எங்களைத்தானே எதிர்பார்க்கிறீர்கள், நீங்கள் இந்த கடலை காட்டி அந்த கடலிலே குதியுங்கள் என்று சொன்னாலும் ஒரே ஒரு அன்சாரி கூட மிச்சமில்லாமல் அத்தனை அன்சாரிகளும் உங்களுக்கு பின்னால் நிற்போம் யா ரசூலல்லாஹ் என்றார்கள். உயிரை கொடுக்க வேண்டும் என்றுதான் நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? நாங்கள் கொடுக்க தயார் யா ரசூலல்லாஹ், ஏனென்றால் உங்கள் மீது வைத்த அன்பு உண்மையானது என்றார்கள். அந்த இரக்கம், அந்த பாசத்தை அனுபவித்தவர்கள் தான் ஈமானுடைய சுவையை அனுபவித்தவர்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்படி ஒரு இறை நம்பிக்கை, ஈமானிய பலம், இழப்பதற்கு தயார் என்று சொல்லுகிற ஒரு உணர்வு இந்த கொள்கையில், இந்த நம்பிக்கையில் அல்லாஹ் ரசூல் மீது இரக்கமாக பாசம் வைத்து இதில் பயணிக்கிற நம்மிடத்தில் இருக்குதான்னு யோசிச்சு பாருங்க. இழப்பதற்கு பயம், இழப்பதற்கு தயக்கம், முன்னுக்கு வாரதுக்கு ஒரு மனதிலே ஒரு அச்சம், கூச்சம் என்று பின்வாங்கியே கடைசி சப்புல நிக்கிற மக்களாக நாம் ஆயிட்டமா இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, அது ஈமானுடைய பலவீனம். அங்கே அவர்கள் காட்டியது எது? ஈமானுடைய பலம். அந்த பலத்தை நாம் உணர வேண்டும் சகோதரர்களே. இதை நாம் நம்முடைய கவனத்திலே வைக்க வேண்டும். அவர்களிடத்தில் இருந்தால் இழப்பார்கள், இழப்பதற்கு இல்லை என்றால் அவர்கள் கவலைப்பட்டார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தபூக் யுத்தத்துக்கு ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க. தபூக் யுத்தத்துக்கு கூப்பிடும்போது ரசூலுல்லாஹ்ட்ட அவ்வளோ பெரிய வசதி வாய்ப்பெல்லாம் இல்லை. இருந்த ஒரு கொஞ்சம் நெஞ்ச ஒட்டகத்தை, குதிரைகளை கொடுத்துட்டாங்க. வாழை கேடயத்தை கொடுத்து யுத்தத்துக்கு போங்கன்னு படையை தயார்படுத்திட்டாங்க. ஒரு 7 சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. 7 சஹாபாக்கள், எந்த வசதியும் அவர்களிடத்தில் இல்லை, வெறும் கையோடு அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட வராங்க. யா ரசூலல்லாஹ், எங்களுக்கும் வசதி ஏற்படுத்தி தாங்க, ஆயுதம் தாங்க, வாகனம் தாங்க, நாங்களும் இந்த யுத்தத்துல கலக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்கிட்ட இல்ல வாப்பா, தாரதுக்கு ஒண்ணுமே இல்லை, நீங்க போங்க, உங்க மேல அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான், நீங்க திரும்பி போங்க, யுத்தத்துக்கு நீங்க வர தேவையில்லைன்ற உடனே அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு இந்த ஷஹாதத்து கிடைக்காதா? ஒரு மனுஷன் உசுர கொடுக்க இவ்வளவு ஆசையா? தப்பிச்சம்டா வாப்பா, நீங்க போங்க போங்க, நாங்க பின்னால பார்த்துட்டு வாரம், அப்படி வசதி கிடைச்சா வாரம் என்று சொல்லிவிட்டு போனவர்கள் அல்ல அவர்கள் சகோதரர்களே. வசதியை ஏற்படுத்தி தாருங்கள் யா ரசூலல்லாஹ், நாங்கள் முன்சஃபிலே நிற்கிறோம் என்றார்களே அவர்கள். அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்வால கொடுக்க முடியல,
அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள், ரசூலுல்லாஹ்ட்ட இல்லன்னுட்டாங்க. அந்த நபித்தோழர்கள் இந்த ஷஹாதத்தை நமக்கு கிடைக்காதே என்று கவலைப்பட்டு தேம்பி தேம்பி கண்ணீர் மல்க அழுது கொண்டு திரும்பி சென்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்காகவே இந்த உலகத்திலே ஒரு வசனத்தை இறக்கினான். சகோதரர்களே, சூரா தௌபாவில 92வது வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான். வலா அலல்லதீன இதா மா அதௌகலி தஹ்மிலஹும் குல்த லா அஜிது மா அஹ்மிலுஹும் அலைஹி. உன்னிடத்திலே வந்து யுத்தத்திற்கு செல்ல எங்களுக்கு ஆயுதம் தாருங்கள், வாகனம் தாருங்கள் என்று கேட்டார்களே, அவர்களிடத்திலே நீ வசதி இல்லை என்று சொன்னாயே. சொன்ன பொழுது தவல்லவ், அவர்கள் திரும்பி சென்றார்கள். எப்படி? வாயுனுகும் தஃபீலு மினத் தம்இ ஹஸனா, கவலையால் கண்ணீர் வடித்து அழுது சென்றார்கள். அவர்கள் மீது எந்த ஒரு குற்றமும் அல்லாஹ்விடத்தில் இல்லை என்று அல்லாஹ் சொன்னான். அந்த ஈமானை பாருங்கள் சகோதரர்களே. இழப்பதற்கு எங்களுக்கு வழி இல்லை என்று நினைக்கும் பொழுது, கொடுப்பதற்கு எங்களிடத்தில் உயிர் மட்டும்தானே இருக்கிறது, அதை கூடவா இழக்க முடியவில்லை என்று கவலைப்பட்டு திரும்பி சென்றவர்கள் அவர்கள். நம்ம தப்பினண்டா என்று சொல்லி திரும்பி வரவங்க நாம. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதுதான் ஈமானிய பலம். இந்த பலத்தை நாம் உணர்கிறோமா? இப்படி ஒரு ஈமானிய போராட்டம் நமக்குள்ளே இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்துல ஈமான் பலவீனப்படும் பொழுதுதான், அந்த ஈமானுடைய பலவீனம் தான் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய எல்லா பாவங்களுக்கும் தீமைகளுக்கும் காரணம். அது ஒரு நயவஞ்சகத்தனம் தான். அது ஈமான் வந்து பலவீனப்படும் பொழுது அது சரி கட்டாமே பயணிக்கிறது தானே, அது ஒரு நயவஞ்சகத்தனம், ஒரு முனாஃபிக்கு நடிப்பு. அது அப்ப நீ யார, நான் தௌஹீத்வாதியா அப்படிமா, கொள்கையில சிறுக்கு அது ஒன்றும் கிடையாது. ஆனா இழப்பதற்கு பயம், கொடுப்பதற்கு பயம், தியாகம் செய்வதற்கு பயம், பின்னுக்கே நிற்பாரு. ஆனா அவர் ஒரு உண்மையான சிறுக்கு செய்யாத ஏகத்துவவாதி. அப்படி நிறைய ஏகத்துவவாதிகள் இருக்கிற, ஆனால் இந்த நபித்தோழர்களை போல அந்த ஈமானில் உச்சத்தை தொட்டு நிற்பதில்லை. அவங்க என்ன வானத்தை பிச்சுக்கிட்டு விழுந்தவங்களா, பூமியை புலந்து முளைச்சி வந்தவங்களா? நம்மள மாதிரித்தானே துனியாவில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்தாங்க. அந்த ஆசை, அந்த ஆதரவு, அந்த இறைவன் மீது உள்ள நம்பிக்கை எப்படி அவங்கள்ட்ட அவ்வளவு உச்சத்தை எட்டியது? கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்களிடத்தில் இருந்த ஒரே ஒரு அந்த ஆயுதம், எங்களுக்கு இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, மறுமைதான் வேண்டும் என்ற அந்த ஒரு நம்பிக்கை மட்டும்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பாவங்களை இந்த உலகத்திலே சர்வ சாதாரணமாக செய்கிறோமே. முஸ்லிம் மூமின் தவறு செய்யாதவன் இல்லை. நாம என்ன பியூரா 100% பெர்ஃபெக்டா வாழ்றவங்களா? நம்ம கிட்ட தவறு வரும். பார்வையால், சிந்தனையால், கேள்வியால், செயல்பாடால், பேச்சால், நடத்தையால் இந்த உலகத்திலே தவறுகள் வரும். ஆனா தவறே வாழ்க்கையாக இருந்தால், நம்பிக்கை மோசடி, கலப்படம், ஏமாற்று, அடுத்தவனுடைய பொருளை அபகரிப்பது, அடுத்தவர்களுக்கு அநியாயம் இழைப்பது, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, விபச்சாரம், வட்டி, இப்படி பாவங்களிலே வாழ்க்கை போய்கிட்டு இருந்தா இது நயவஞ்சகத்தனம். ஆனால் ஒரு மூமியினுடைய அடையாளம் என்ன தெரியுமா சகோதரர்களே? அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் பொழுது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மூமியினுடைய அடையாளம் என்னவென்றால், இன்னல் முஃமின யரா துனூபஹு கஅன்னஹு காயிதுன் தஹ்த ஜபலின், தலைக்கு மேலே ஒரு மலை தன் தலையிலே விழப்போகிறது என்று பயப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மனிதனைப் போல ஒரு சின்ன பாவத்தை செஞ்சாலும் ஒரு மூமின் பயப்பட்டு கொண்டிருப்பான். இந்த பில்டிங் தலையில விழுந்துருமண்டா, கீழே நிற்பமா? ஒரு மூமின் பாவத்தை செய்கிற பொழுது ஒரு மலையை போல அதை கருதுவான் என்று சொன்னார்கள். அதே மாதிரி ஒரு முனாஃபிக்கு, ஒரு பாவி அதை எப்படி கருதுவான் என்றால், வைன்னர் ஃபாஜிர, ஒரு ஃபாஜிர், ஒரு குற்றவாளி, ஒரு பாவி, யரா துனூபஹு, அவனுடைய பாவத்தை கருதுவான் கதுபாபின் மர்ர அலா அன்ஃபிஹி, தன்னை மூக்குல மொச்சிக்கிட்டு போற கொசு மாதிரி செக் அப்படின்னு விரட்டி விடுவான் தானே, அப்படி சிம்பிளா கருதிடுவான். ஒரு பாவம், வட்டியா யாரா எடுக்கல வட்டியுமா, விபச்சாரம் செஞ்சுட்டு வந்தா நீங்க எல்லாம் உத்தமரான்னு கேட்பான், நான் மட்டும்தானா குற்றவாளின்னு கேட்பான். இப்படியே பாவங்களை சரிக்கட்டி துனியாவிலே செய்கிற தவறை நியாயப்படுத்தி செல்லுகிறவர்கள் இருப்பார்கள். இது நயவஞ்சகத்தினுடைய அடையாளம் என்று சொன்னார்கள். அப்போ ஒரு பாவியை போல இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து விடக்கூடாது. அதை செய்கிற பொழுது, பாவம் நிகழ்ந்து விடுகிற பொழுது, ஒரு மூமியினுடைய அடையாளத்தை அல்லாஹ் சொல்லுகிறான்,
அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அவன் செய்கிற தவறை அதிலே நீடித்திருந்து விடாமல் மூமீன்கள் என்ன செய்வார்கள் என்றால் வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் அவர்கள் செய்கிற அந்த பாவத்தை அல்லது அந்த மானக்கேடான காரியத்தை தங்களுக்கு எதிராகவே செய்த அந்த அநியாயத்தை அவர்கள் செய்து விட்டார்கள் என்றால் ஸக்கருல்லாஹ் உடனே அல்லாஹ்வை நினைப்பார்கள். போய் மாட்டிக்கிறோமே, அங்க வச்சு விசாரிச்சானண்டா அம்பலப்படுத்தி விட்டுருவானே, இங்க மறைச்சிக்கிறலாமே, அங்க தப்ப முடியாது என்று இறைவனை பற்றி நினைத்தார்கள் என்றால் ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம் உடனடியாக அதற்கு பாவம் ஏற்று தேடுவார்கள். நாம செஞ்சுட்டு தவறை அல்லாஹ் செஞ்சிட்டேன் ரப்பே என்று கையேந்தி பாவ மன்னிப்பு தேடுகிறவர்கள் என்றால் நாங்கள் அந்த ஈமானை புதுப்பிக்கிற மக்கள். செஞ்சிட்டு அப்படியே கடந்து போனோம்டா நம்முடைய உள்ளம் நயவஞ்சகத்தால் நிறைந்து அது பாவங்களால் கரை பிடித்து ஈமான் செத்து போய்விடும் சகோதரர்களே. எனவே அதை நாம் சரி கட்டிக் கொள்ள வேண்டும். நாம் வாழுகிற இந்த வாழ்க்கை என்பது அல்லாஹுவை நோக்கி செல்ல இருக்கிற ஒரு வாழ்க்கை, மறுமையை நோக்கி செல்ல இருக்கிற ஒரு வாழ்க்கை. எங்களுடைய ஈமான் எப்போதும் 100% அப்படி நிற்காது. இறங்கும் போது சரி கட்டிக்கிறணும். ஈமானை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த ஈமானை இறைவனை பற்றிய அச்சத்தால், மறுமையை பற்றிய அச்சத்தால், சொர்க்கம் நரகத்தை பற்றிய சிந்தனைகளால் நாம் பலப்படுத்திக் கொண்டே இருக்கிற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் நம்மை பாவங்களில் நீடிக்க செய்ய மாட்டான். தவறுகள் பாவங்கள் நிகழ்ந்து விடுகிற பொழுது நாம் அதற்கு பாவமீட்சி தேடி உடனடியாக அல்லாஹுவை பற்றிய அச்சத்தை உள்ளத்திலே இருத்தி கொண்டு அதை நாம் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறான். இது குர்ஆன்ல சூரா ஆல இம்ரான்ல 135வது வசனத்திலே சொல்லுகிறான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நம்முடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்வோம். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்வோம். எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக பலசாலிகளாக நாம் எவ்வளவு பெரிய பதவிகளில் பட்டம் பதவிகளில் நீடித்து நிலைத்திருந்தாலும் நமக்கு எல்லாம் ஒரு இடத்திலே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். எல்லாம் ஒரு இடத்திலே முற்றுப்புள்ளி வைக்கப்படும். எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை அது உணர்த்தும். அதுதான் மரணம். அந்த மரணத்திற்கு முன்னால் நாம் நம்மை சரி கட்டிக் கொள்ள வேண்டும். எனவே நாம் மறுமையை நோக்கி செல்ல இருக்கிறவர்கள் உலக வாழ்க்கையை, நம்முடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்வோம். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.